வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள் இதிலிருந்து இதான் மாப்பிள இல்லையா அந்த கரூர் மக்கள் சவாரிங்க தான். பெட்ரோல் டேங்கே ஃபுல்லாகி போச்சுங்க. 1000 ரூபாய்க்கு அடிச்சாப்புல காரு. அப்பா ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஜூஸ் எங்களோட ஃபேவரட் ஜூஸ். மாப்பிள போகலாமா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க? அடுத்து பாருங்க மதிய உணவு சும்மா ஜம்முன்னு முட்டை லெக் பீஸு சூப்பர். இதே மாதிரி பழனியிலிருந்து வரும்போது ஒரு கருப்பணசாமி கோயில் இருக்கும், இங்கேயும் ஒரு கருப்பணசாமி கோயிலுங்க. அடித்த வெயிலுக்கு அது மொட்டை மாட்டைக்கு எதுக்கு சும்மா ஒரு குளிர போட முடியும், சும்மா செமையாக இருக்குதுங்க. அதோடைய வேர்லாம் பாருங்க அப்படிங்க அப்பா, இதுவே பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஏமாப்புல தெரியுதுங்களா? சரியான பொந்துங்க இது எப்பா. இங்கே பாருங்க மாடு எப்படி ரன்னிங் ஓடிட்டு இருக்குது பாருங்க. வண்டி வாங்கினா அதிகமாக இல்லை, 17 ரோட்டில் போய் சிதம்பரம் இருக்குது. இந்த ரோட்டில் போகலாம், ஆனால் என்ன ரொம்ப லாங், அவ்வளோதான் மேட்ரு. அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ் அந்த மாதிரி ரசிக்கிட்டே போகலாம். அங்கே ஒன்றுமே பார்க்க முடியாது. இது பாருங்க இப்படி தாங்க இருக்குது ஏலக்கா. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, மலேசியா முருகன் மாதிரி தெரியுது பாருங்க. நான் நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்க. செம்ம குளிர். மலைகளின் இளவரசி கொடைக்கானல் அன்புடன் வரவேற்கிறது. ஏதாவது இப்படி ஒரு போனை எங்க பார்த்ததுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கையெல்லாம் விரைச்சு போச்சுங்க மக்கள். இன்ஜின் இருக்குல்ல இங்க பாருங்க, இன்ஜினை தொட்டிட்டு இருக்கிறேங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைனும் டைட்டிலும் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க மாப்பிள்ள, இப்போ நம்ம எங்கே வரோம்? கொடைக்கானல் போகிறோம். ஆமாம் மக்கள்ஸ், கொடைக்கானல் போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு கொடைக்கானல் வந்து எவர் கிரீன் மேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் ஒன்று ஆல்ரெடி பார்த்துங்க, புக் பண்ணியாச்சுங்க. இப்போ அங்கிட்டு தான் போகிறோம். யார் யார் அப்படின்னா நான், ஹரி, நம்ம கௌதம், அப்புறம் இன்னொரு ஆள் மெயின் ஆள் நம்ம சுதாகருங்க. 4 பேரும் தான் போகிறோம். ஒர்த்து பாய். ஆமாம், பிரதீப் மட்டும் வரலைங்க. பிரதீப் வந்து அவங்க வீட்டில் விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலங்கத்தில் அழுதானுக்கு ஃபோன் பண்ணி எப்படியா நீங்கள் அப்பா அம்மாட்ட பேசி பரிசு வாங்கி விட்றாங்க. அப்புறம் நாங்களும் நான் பேசலை மாப்பிள்ள, நீங்கள் பேசி வாடா அப்படின்னா அப்புறம் பேசி பார்த்து அப்புறம் இல்லைங்க. சரி ரெண்டு அப்புறம் நாங்கள் 4 வரைக்கும் கிளம்பிட்டோம். மாப்பிள்ள போகலாமா? ஓகே. மொட்டை வெயில் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக்சுவலாக காலங்காத்தால் வந்து 7 மணிக்கெல்லாம் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தா. மணி 10:42 ஆகுது. லேட் யாருனார் அப்படின்னா என்னால் தான் நான் உண்மையை ஒத்துக்கிறேன். வேறு வழி இல்லை மக்கள்ஸ், இந்த வெயிலில் தான் பயணம் பண்ணோன்னு. இப்போ நேராக போயிட்டு 3 மணிக்கு செக்இன் பண்ணணும். அந்த ஹோட்டலில் ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்இன் பண்ணோம். அது வந்து எப்படின்னா ஒரு மூங்கில் குடில் மாதிரி வைங்கள, ரூம்னா பில்டிங் கிடையாதுங்க, மூங்கில் குடில் மாதிரி. அதில் வந்து வியூ பாயிண்டில் பூம்பாறையில் இப்போ ஃபேமஸாக இருக்குது கொடைக்கானலில் பூம்பாறையில் தான் அந்த இது இருக்குது, அந்த குடில் இருக்குது. இப்போ நம்ம கொடைக்கானல் 20 கிலோமீட்டர். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏரியா அப்படின்னு நினைக்கிறேன். நானும் பார்த்ததில் பூம்பாறையில் போனதில் அங்கே நல்லா தான் இருக்குமா? நல்லா தான் இருக்கும். சரி ரைட்டு. சரி வாங்க மக்கள் போகலாமா? ஓகே. ஏய் நேராக போயிட்டுங்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுதா ஊருக்கு போய் எடையக்கோட்டை. சுதாவூர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் எடையக்கோட்டைங்க. அங்கிட்டு போயிட்டு சுதாகரை கூட்டிக்கிட்டு சுதாகர் அறிவண்டியில் எறிவான். அப்புறம் அங்கிட்டு இருந்து ஒட்டஞ்சத்திரம் போய் பாச்சலூர் இல்லாமல பாச்சலூர் மலை இருக்குது இல்லைங்க, பண்ணக்காடு. அதான் ஆக்சுவலாக வந்து பழனி ரூட் வழியாக போய் கொடைக்கானல் போகிற மாதிரிங்க. அந்த ரூட் மெயின் ரூட்டில் போகிறது கிடையாது, நம்ம வேறு வழியாக போகிறோம். பாச்சலூர் வழியாக போய் கொடைக்கானலுக்கு வந்து மொத்தம் 4-5 வழி இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு வேறு வழியில் போகிறோம் நினைக்கல, பழனி ரூட்டில் போகிறது கிடையாதுங்க. இந்த வழியும் நல்லா இருக்குமா? இவ்வளோ இந்த இப்போ நம்ம போகிற வழி வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்குமாங்க. அந்த நம்ம பழனி ரூட்ல போனோம்னா கூட நிறைய நம்ம இந்த லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரீயா இருக்கும், அதாவது வெயில் நல்லாவே அடிக்கும். இதுல உள்ள போயிட்டோம்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமா? இப்போ நம்ம போகிற ரூட் வந்து கொஞ்சம் நல்லா நேச்சுரலாக கொஞ்சம் நல்லா நிழலாக சோந்தா இருக்க மாட்டேன் இருக்குதுங்க. சரி ஓகே மக்கள்ஸ் போகலாமுங்க. வாங்க போகலாம் வாங்க. அப்புறம் போய் ஜாலியாக பாருங்க மக்கள்ஸ், ஜாலியாக ஹாப்பியாக வாங்க. எல்லோரும் ஒன்றா போகலாம் வாங்க. வாங்க கையோடு போகலாம். சூப்பர் மக்கள்ஸ், எங்கள் ஈரோடு மாவட்டம். அதாவது இப்போ நம்ம இருக்க இடம் வந்து கிட்டத்தட்ட ஈரோடு கரூர் பார்டர்னு வைங்களேன். இங்கேருந்து ட்ராவல் பண்ணி கரூர் மாவட்டத்தில் போய் கரூர் மாவட்டத்துலேருந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் போக போகிறோம். எல்லாம் பாருங்கள், எல்லாமேலாம் பாருங்கள். எல்லாம் கொஞ்சம் ஈரோடு மாவட்டமே ட்ரை ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள் பாலைவனமாக மாறிடுமா? ஓ ரைட்டு. ஈரோடு கரூர் திருப்பூர் அதுக்கப்புறம் திண்டுக்கல்லாமாங்க. கேமரா இருக்குது மொத்தமானதோட பாலத்துக்கு இந்த வந்து திருப்பூர். நம்ம மொத்தமானதோட உள்ள போய் ஓ அப்போ வந்து இப்போ 4 டிஸ்ட்ரிக்ட் கடந்து வரோம். அரே மஜா பண்ணுறீங்க. நீங்கள் தான் மஜா பண்ணுறீங்க. என்ன சொல்லலாம்,
கூலிங் கிளாஸ் தான். வேண்டாம் போட்டுக்க அடிக்கிற வெயிலுக்கு. இதுலேருந்து இதான் மாப்பிள்ள இல்லையா அந்த கரூர் மக்கள் சவாரிங்க இதாங்க நொய்யலாறு. கரெக்ட். இதிலிருந்து அந்த பக்கம் வந்து கரூர் மாவட்டம் ஆரம்பங்க. அவ்வளோதான், கரூர் மாவட்டத்தில் என்டர் ஆயாச்சுங்க. அடுத்து பாருங்க, கொஞ்சம் தூரத்திலே ஹரி வந்து என்னால் வண்டி ஓட்டும். ரைட்டு மக்கள்ஸ், அடுத்து பாருங்க, கொஞ்சம் தூரத்திலே ஹரி வந்து என்னால் வண்டி ஓட்ட முடியல ப்ரோ, நீ ஓட்டுறியா ப்ரோ, சலுப்பாக இருக்குது அப்படின்னாப்புல. சரி ப்ரோ நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஹரி பாருங்க அப்படியே ஜாலியாக படுத்து தூங்கிட்டு போகிறான். மக்கள்ஸ், நெக்ஸ்ட் ஏர் பிடிக்கிறதுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் வந்துருக்குறோம். இங்கே பாருங்க, இங்கே வந்து அப்பா நியூட்ரே பண்ணிட்டுங்க. இங்கே பாருங்களா, இங்கே வந்து காலமாட்டை அடக்கிற மாதிரி வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ரைட், ஓகே. இப்போ வந்து பெட்ரோல் அடிச்சுக்கிட்டுங்க, ஏர் பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. இதை பண்ணிவிட்டு அப்படின்னா கிளம்பிகிட்டே இருக்கலாம். வாங்க போகலாம் மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள், பெட்ரோல் டேங்கே ஃபுல்லாகி போச்சுங்க. 1000 ரூபாய்க்கு அடிச்சாப்புல காரு, பெரிய வண்ணையா. இங்கே பாருங்க, நம்பியே போச்சு கணக்காக. இந்த கொஞ்சம் சேர்த்து அடிச்சதுன்னா அவ்வளோதான். சரி ரைட்டு, இது ஒரு கண்டென்ட்டு. போகலாம் மாதிரி போகிறோம். ரைட்டு ஹரி, கொஞ்சம் செழிப்பாக இருப்பீங்களா இருக்குது. செழிப்பால ஒன்றும் இல்லை, இது போட்டு விட்டுறாங்க, ஓனர் பார்த்துட்டு போகிறாரு. ஆஃப்டர் பெட்ரோல் அடிச்சிங் தண்ணி ஆட்டையை போட்டிங்க மக்கள்ஸ். கடையில் தான் வாங்கிட்டு இருக்கிற கம்முன்னு அங்கங்கே நிறுத்தி இந்த மாதிரி தண்ணி பிடிச்சிக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஜம்முன்னு தண்ணி குடிச்சிக்கிட்டு எங்கே கேரளாவா டேங்க் ஃபுல் பண்ணால் வாட்டர் கேனா? ஓ ஐசி பாடுறா, கேரளாவில் அந்த மாதிரி. எங்கே இப்போ நான் ஒரு மெத்தட் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் பார்த்தீங்களா இல்லையா வீட்டில். இது வந்து வீட்டில் நான் குடிக்கிறதுக்காக பல்லவி எனக்கு செஞ்சு கொடுத்ததுங்க. பழைய லுங்கி வேட்டி கிழிச்சுங்க, அதை வந்து வாட்டர் கேனை சுற்றி தைச்சிட்டு அதில் வந்து நிலச்சி வச்சா அப்படின்னா கூலிங், இயற்கையாகவே கூலிங் ஆகுங்க. காற்றுல பட்டு செம்ம கூலிங்காக இருக்குது தண்ணி. அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி எப்படி நம்ம வெயில் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு ஹரி பாருங்க அதில் கூலிங் வாட்டர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஹரி அப்படியே நிலச்சிருங்க, அதை நிலச்சிட்டிங்களா? அப்படியே காட்டுங்க மக்களுக்கு. இங்கே பாருங்க மக்கள், இதுதானுங்க வீட்டிலேருந்து கொண்டாந்த மெத்தடு. ரைட்டுங்க மாதிரி கலக்குங்க. பெட்ரோல் பங்க் பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. அப்பப்போ ஏதோ ஒரு வண்டி வந்தால் தான் அடிப்பாங்களாட்டு இருக்குது மக்கள்ஸ். அடுத்து பாருங்க, இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த பாலம் வந்து கரூர் மாவட்டத்துக்குள்ள என்ட்ராமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் என்ட்ரா வரும். இந்த பாருங்க, திருப்பூர் நெட்கோட்டா தாராபுரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மோலோடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுலேருந்து திருப்பூர் அடி இதை தாண்டா அப்படின்னா திண்டுக்கலுங்க. எத்தனை மாவட்டம் கடந்து போகிறோம் பாருங்க. திருப்பூர் மாவட்டம் ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே வாங்க போகலாம். ஏங்க அறமாக பாருங்க மக்கள்ஸ், இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த ஏரியாலாம் பாருங்களேன். எந்த ஒரு பயிர் இது சோத்துக்கு விளைவிக்கிற இதுவுமே இல்லைங்க. நெல் அந்த மாதிரிலாம் கம்பெல்லாம் எதுவுமே போட முடியாது இருக்குது. ஃபுல்லாக இல்லை வர பட்டிக்காது மக்களே. சாமி முடியலைங்க. எப்படித்தான் இங்கே இருக்கிற சாணமெல்லாம் இருக்கிறாங்களா போங்க, இதெல்லாம் பெரிய விஷயமுங்க. காத்தாடி சுற்றில அங்கங்கே காத்தாடி இருக்குதுங்க. மக்கள்ஸ், நெக்ஸ்ட் நம்ம கௌதமே இந்த கண்ணாடி கொடுத்து மாப்பிள்ள ஒரு 10 நிமிஷம் போட்டுவான், போட்டு வந்துட்டு கழட்டி பாரு நீ வியந்து போயிடுவேன் அப்படின்னா. என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாமுங்க. அண்ணா இருக்குண்ணா, நான் போயிடுறேங்கண்ணா. கார்காரர் ரிவேஸ் வராரு. சரி ஓகே மக்கள், வாங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் போட்டு போச்சோன்யா, பார்க்கலாங்க. 10 minutes later. எல்லாம் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காத்தாடி தாங்க. ஏதோ இதில் வச்சு இதில் ஒரு வருமானம் வரும்னு நினைக்கிறேன். மாசமான வருஷத்துக்கே இதில் ஒட்டு மொத்தமாக பேசிக்கிறாங்களான்னு தெரியல. அதுக்கு ஒரு வருமானம் கொடுப்பாங்க மக்கள், அவ்வளோதானுங்க. பெருசாக இங்கே வந்து சம்பாதிக்கிறதுக்கு வந்து செம்பிளியாடு தான். அப்புறம் எல்லாம் ஃபினான்ஸ் மக்கள்ஸ். இந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனி பீப்புள்ஸ் வந்து எல்லாமே ஃபினான்ஸ் தான். எல்லாம் நார்த் சைடு எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ஃபினான்ஸ் இருக்கிறதுலே வந்து கரூர் மாவட்டத்தில் தான். கரூர் இந்த பக்கம் திண்டுக்கல் மாவட்டம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அதிகமே. மாப்பி கழட்டா கழட்டு, அப்படியே கழட்டு. அப்பா என்னடா அது செவ்வாய் கிரகத்தில் போன மாதிரி இருக்குதா? செவ்வாய் கிரகத்தில் வந்த மாதிரி இருக்குதா?
ஏங்க எப்பா மாப்பிள செப்பாக படம் மாதிரி இருக்கிறான். ஐயோ நான் கூட என்னப்பா நினைச்சேன். சரி ஓகே வாங்க அப்படி பார்க்கலாம் வாங்க. எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் வேட்டாங்க. அப்பா அடுத்து பாருங்க எம்மா பெரிய காத்தாடின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்குதுங்க போற வழியில. அடே சாமி அப்பப்போ இந்த மாதிரி சம்பவம் ஆயிருங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து வீடியோ மூடில் நார்மல் வீடியோ மூடில் எடுக்காமல் வேற ஒரு ஸ்லோ மோஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் எடுத்துட்டேன். அதனால தான் வந்து இந்த இடத்துல கிளிப்பு வந்து இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. சரி ஓகே அப்பப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழத்தான் செய்யும். மாப்பிள்ளை என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறேன், பட் என்ன பேசுகிறான்னு இதில் தெரியாமல் போயிடுச்சு. ஏங்க மக்கள் அடுத்து பாருங்க போகிற வழியில் இங்கெல்லாம் முருங்க மரம் காஞ்சி செத்தே போச்சுங்க. இதே மாதிரி தான் ஏரியா ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஏரியாவிலையும் நல்ல ஒரு போர் வசதி கிடச்சிதுன்னு வைங்க, அடியில் நிலத்தடி நீர் கிடச்சிதுன்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த நிலம் ஒரு சான்று. உள்ளே வந்து கடலை போட்டிருக்காங்க. சத்தியமாக நம்பவே முடியலைங்க. மாமரம் கடலையெல்லாம் அவ்வளோ செழிப்பாக இருக்குது. அது போக பாருங்கள் தென்னை மரம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நல்லவங்களுக்கு ஒரு போர் மாட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன், நிலத்தடி நீர் மட்டம் மாட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ செழிப்பாக இருக்குது. பார்த்தோன்னே செமையாக இருந்துச்சு. திடீர்னு என்னடா அவ்வளோ பச்சை பசைன்னு இருக்குதுன்னு யோசிச்சேன். இது எங்கள் ஊரில் இருந்தால் சாதாரணம், ஆனால் இந்த ஏரியாவில் இங்கே பாருங்க சுற்றிலும் பாருங்கள் மக்கள் அடங்க அப்பா. சரி வாங்க போகலாங்களா? இதோ மேயுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தானுங்க. ஆனால் பாவங்க இந்த செம்பலி ஆடெல்லாம் இதுக்குள்ளே மேவே இல்லைங்க. அறமாக மழையே வேயாமல் ரொம்ப கஷ்டம் மக்கள் தெரியுதா. இப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்களேன். வர பொருட்கள் தாங்க இந்த வர புல் இருக்குல்ல, அதை தான் சாப்பிடுது. இதுலையெல்லாம் வந்து வெள்ளாடெல்லாம் செட்டே ஆகாதுங்க. வெள்ளாடா இருந்துச்சு அப்படின்னா பிழைக்காது. செம்பரியார் மட்டும்தான் இந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் கரெக்டுன்னு வைங்களேன். சபா சாமி பயங்கரமான ஒரு இதுங்க ட்ரையான பிளேஸுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரே ஒரு இந்த மரம் தானுங்க, வேப்ப மரம் தானுங்க. அந்த வேப்ப மரத்தினுடைய பயனை மட்டும் பாருங்கள். அடியில் பாருங்கள் எத்தானா செம்புலியாடு படுத்துருக்குது பாருங்களேன். ஒரே ஒரு வேப்ப மரம், அதை நம்பி இவ்வளோ செம்புலியாடு படுத்துருக்குது. ஒரு மரத்தினுடைய வேல்யூ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள் மக்கள்ஸ், தெரியுதா? செம்மங்க மக்கள்ஸ். அடுத்து பாருங்கள் நம்ம சுதாகர் பாருங்க விவசாயி அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நிர்மிக்கிறானுங்க. நான் கூட சுதா கூட விவசாய வேலை பண்ண மாட்டான்னு நினச்சேன். எப்போ ஃபோன் பண்ணாலும் விவசாய வேலை செஞ்சுட்டு இருப்பேன்னு சொல்லுவானா. சரி ரைட்டரான்னு விட்டா அவன் விவசாயத்துக்கு ஒரு எல்லை எல்லாம் போயிடுச்சுங்க. எங்களை அங்கேருந்து அங்கே வரும்போது மார்க்கம்பட்டியில் சோளம் வாங்கிட்டு சொல்கிறேன், வெள்ளச்சோளம் காட்டுக்கு விதைக்கிறதுக்கு. சரி ரைட்டு, அவன் ஒருத்தனாவது கொஞ்சம் இதாக இருக்கிறான் நம்ம கேங்கில். எவ்வளோங்க இது வெள்ளை சோளம் கிலோ? 75 ரூபாங்க. படிங்களா? கிலோ 75 ரூபா. ரைட் வெள்ளச்சோளம் வெள்ளச்சோளமுங்க, ஆட்டுச்சோளம். சரி ரைட்டு மக்கள்ஸ் வாங்கிட்டு கிளம்பலாம். நெக்ஸ்ட்டு வெயிலில் வந்து வெயில் பொறுக்க முடியாத காரணத்தினால் ஜூஸ் கடைக்கு வந்துட்டோம். நிவி கூல் ட்ரிங்க்ஸுக்கு ஃப்ரூட் மிக்சர் வாங்குறாப்புல ஹரி. பாதாம் ப்ளஸ் ஃப்ரூட் மிக்சர். ரைட். உனக்கு ரோஸ் மில்கில் மிக்ஸா? ரைட்டு. இப்போ நான் இதில் வாங்கிட்டேன் ஆரஞ்சு மிக்ஸ் வாங்கிட்டா. ரோஸ் மில்க் மிக்ஸ் இல்லையா வாங்க. சரி வாங்க நம்மளும் பாதாம் மிக்ஸே வாங்குவோம். வாங்க மிக்ஸ் குடிக்கலாம். குடிச்சே முடிச்சியா? நம்மால் குடிச்சே முடிச்சிட்டாரு. ஒரே காலையில் ஒட்டேக்கிறோமா, அதனால் டயர்டு. ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஜூஸ் எங்களோட ஃபேவரட் ஜூஸ். அப்போ இது குடிக்கிற கையில் காசு இருக்காது. அப்போ எவ்வளோ? 10 ரூபாயா 5 ரூபாயா? 10 ரூபா. இப்போ 20 ரூபாயா? அப்போ லெமன்லாம் 5 ரூபா. அப்போ லெமனு ஆரஞ்செல்லாம் 5 ரூபாய்ங்க. 5 ரூபாய்க்கு ஜூஸ் குடிச்சிருக்கிறேன் நாங்கள். ஓகே மகள் வாங்க அடுத்து சுதா வீட்டுக்கு தான் போகிறோம். சுதாகர் வீட்டுக்கு 2 மட்டும் போதும். அது 2 போதுங்க. 2 ரூபா. ஆமாம்
சின்ன சின்ன ஜம்முன் இருக்கு. ஏழை பாதி கூட போய் கட்ட முடியாது வீட்டில் வடையெல்லாம் எங்கள் அப்பா காலம் வேணும் வச்சுருந்தாரு. அப்போ சாப்பிட தோணல. வேணா சாப்பிடலாம் தெரியுது. பேக்கில் பப்பாளி பழம் இருக்குதா? வீட்டில் எடுத்து அந்த மக்கள் பப்பாளி பழம் வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அது ஃப்ரூட் பிக்சர்ட்டை கொடுத்தோம்னா அது காசு வாங்கியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மேலே சாப்பிடலாமா? சின்ன பப்பாளி பழம் குட்டி. அது போகிற வேலை அங்கே வச்சு சாப்பிடலாங்க. வெயிலில் எடுத்து சாப்பிடக்கூடாது. சுடுதா? செம்மையாக சுடுதானா? செம்மையாக இருக்குது. மேலாம் தண்ணி விட்டு இங்கே காட்டு மொறு மறுப்பெல்லாம் சாப்பிட்டு உள்ள இருக்கிற மாவு மட்டும் கொடுக்குறது. ஏங்க அடுத்து பாருங்க மக்கள், இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இது எல்லாமே சோலார் போடுவாங்களாட்டு தெரியுது. ஆக்சுவலாக இங்கே ஒரு 25 ஏக்கர் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அது எப்படி கேட்டால் 25 ஏக்கர் ஏற்கனவே போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தான் போட்டாங்க. இங்கே போட்டிருக்கல பேனல். அதுக்கு நீ வேலைக்கு வந்தியா? இதுக்கு வரல. இதுக்கு அந்த இடம் ஒரு பேனல் போட்டிருக்காங்க. போகிற வழியில் காட்டுறேன். 45 ஏக்கருக்கு ஒட்டுக்கும் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. டேரெக்டா இந்த ஏர்போர்ட் இது மாதிரி பெரிய இடத்துக்கு மட்டும் கொடுக்காது. இப்போ எப்படி போட்டோம்னா ஃபர்ஸ்ட் இந்த குடி பறிச்சிருவாங்க. அந்த குடி பறிக்கிற மிஷின் இருக்கும். அந்த இருக்கு பத்தியா, ஆட்கள் வண்டி இது குடி பறிச்சிருவாங்க. இந்த பீமை வந்து ரசமட்ட பழம் வச்சு செங்குத்தா இருக்கிறத வந்து செங்குத்தா வச்சு அப்படியே நம்ம செட் பண்ணிடணும். கீழே அந்த கீழே வச்சுருக்காங்க ஸ்டாண்டு மாதிரி. ஆமா, ஸ்ட்ரைட் பண்ணி ரசமட்டை வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2வது இருக்க அஜாக்ஸ் மிஷின் வச்சு காங்கிரட் கொட்டிடுவாங்க. காங்கிரட் கொட்டினா கம்பல்சரி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஏடா வரும்போது காத்தாடி சுத்திட்டு இருந்து அந்த வேலைக்கும் போட முடியும். காத்தாடி வேலைக்கு இல்லை, இதுக்கு கம்பா. நீ போகாத வேலைகள் ஏமாவுல சமாளு ஒரு நவரச நாயகனுங்க. அதுக்கப்புறம் அந்த பேனல் மாற்றலாம் ஹிந்திக்காரங்க வருவோம். ஆனால் உண்மையாலுமே சொல்கிற மக்கள், இந்த ஏரியாக்காரங்களுக்கு வந்து ஒரு அவார்டே கொடுக்கலாங்க. இந்த வருடத்தின் சிறந்த பிழைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டே போட்டுட்டாங்களா மொக்கமாக. அதை வெயில் வந்து எங்கள் ஏரியா விட கம்மியாக தான் இருக்குது. வெயில் தெரிவிக்கலாம். என்னடா அப்படி சொல்ல நினச்சிக்காதீங்க. இவ்வளோ வரப்பட்டிக்காக இருந்தாலும் வெயில் வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு குறைவு தான். இங்கே அங்கே வந்து அனல் காட்டலாம் அதிகங்க. அது என்னன்னு எங்களுக்கே தெரில. ஆனால் இந்த இடம் வரப்பட்டிக்காடாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தான் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்ன உருவாகுது. சரி, ஓகே, நம்ம பாப்பில் வேறு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். சுத்தா காலையில் 10 மணிலேருந்து வெயிட் பண்ணுறானாம்மா. சரி வாங்க போகலாம் வாங்க. வடை சாப்பிட்டது ஏப்பு வருது. மக்கள் ஃபைனலி ரீச்டு நம்ம சுதாகர் ஊருங்க. மாப்பிள்ள எப்படி இருந்து இந்த பையனா? அருமையா படிக்கிறியா? சரி, ரைட்டு. சரி மக்கள் வாங்க மக்கள் போகலாம். நம்மளால் விவசாய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா, குளிச்சுட்டு 10 மணி தான் ரெடியாக இருக்கிறானா. போன பண்ணிக்கிட்டே இருக்கிறியா, நிற்கிறாக்கிறீங்க. வாங்கடா. சுதாகரை தேடி ஒரு பயணம். எங்கடா மாப்பிள்ள வீடு அவன் முன்னாடியா? மக்கள் இங்கே பாருங்க, நம்மளால் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். மாப்பிள்ள போகலாமா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருக்கிறீங்க? அஞ்சரைக்கு எழுந்திரிச்சு வந்துருக்கிறியா? காலைல 5:30 எழுந்திரிச்சு நம்மளால் சேவெல்லாம் பண்ணி பாருங்க எப்படி இருக்கிறான் பாருங்க. கொடைக்கானல் போயிட்டு கீழே இறங்கியிருப்பேன். சரி அவளை போகலாம், வண்டி எடுத்து கிளம்பிட்டேக்கலாம். சரி ரைட். அங்கே பூம்பாறை வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது? பூம்பாறைக்கு இங்கேருந்து ஒட்டஞ்சத்தில் சாப்பிட்றான். 4 மணி நேரம் ஆயிருமா? அவ்வளோ நேரம் ஆயிருமா? நீதாண்டா ஹெல்மெட் போடணும், நான் போட்டுருக்கேன். ரைட்டு. சரி ஓகே மக்கள் வாங்க போகலாம். போகலாமா? ஓகே வாருங்க மக்கள், நம்ம அங்கே தாங்க போக போகிறோம். கொடைக்கானல் கோடை மலை செம்மங்க, பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது செம்மையாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அங்கே போகும்போது செம்மையாக இருக்குது. அடுத்து சாப்பிட வரலான்னு சொல்லி சாப்பிட வந்தோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குதுங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டுங்க, அப்புறம் உட்காந்து சாப்பிட்லாம். கல்யாண தோட்டுக்கு போனோம் அப்படின்னா அவங்க பந்தியில் சாப்பிட்ருப்பாங்க, நம்ம பின்னாடி உட்காந்து வெயிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மக்கள். அடுத்து பாருங்கள், மதிய உணவு சும்மா ஜம்முன்னு முட்டை லெக் பீஸு ஜம்முன்னு வாங்கியாச்சு. நம்ம மாப்பிள்ளை பரோட்டா சாப்பிட்றான் சுதாகர், ஹரி வந்து பிரியாணி சாப்பிட்றாரு, நம்மளால் பரோட்டா சாப்பிட்றான். எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆல் ரவுண்டாக கட்டி அடிக்க போகிறோமுங்க. இந்த எவரெஸ்ட் ஹோட்டலில், ஒட்டஞ்சத்தத்தில் எவரெஸ்ட் ஹோட்டலு. மாப்பிள்ளை எடுத்துக்கங்க மாப்பிள்ளை பிரியாணி. ஓகே வாங்க மக்கள் சாப்பிடுவோம். நல்லா இது பரோட்டா செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகே, 2 டேஸ்ட் பண்ணலான்னு வாங்கியாச்சு.
புரோட்டா குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. லெக் பீஸ் இந்த கலர் இருக்குது. லெக் பீஸ் தனியாக செஞ்சு வைப்பாங்களா இருக்கு மக்கள். சரி ஓகே மக்களே, சாப்பிட்டு பயணத்தை கிளப்பலாங்க. மக்கள் சாப்பிட்டாச்சு. இங்கிட்டு இருந்து பாச்சலூருக்கு வந்து 32 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. நேராக இந்த ஓட்டுற பண்ணால் நம்ம வண்டி நான் தான் ஓட்ட போகிறேன். நம்ம ராஜா எடுத்து ஸ்டார்ட் பண்ணி நேராக பாச்சலூர் 32 கிலோமீட்டர் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் மக்கள். சரியா மக்கள்? அவ்வளோதானுங்க. ஒட்டஞ்சேத்திரத்துலேருந்து பாச்சலூர் ஹில்ஸ். அது பாச்சலூர் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டுங்க. இப்போ பாருங்களேன், எல்லாம் வறண்டு கிடக்குதுங்க. எப்பா ஓகே. இங்கே இருந்து வந்து கொடைக்கானலுக்கு 107 கிலோமீட்டர் போட்டுருக்குதா? 107 கிலோமீட்டருங்க. அப்படியே ட்ராவல் பண்ணி ஹில்ஸ் ரோட்டில் கொடைக்கானல் நோக்கி போக வேண்டியதான். அடுத்து பாருங்கள், சத்தியமாக கீழே பிளைன்ஸில் கூட வெயில் பரவாயில்லைங்க. இந்த இடம் என்னன்னா பயங்கரமான காட்டாக இருக்குது. செம்ம வெயில், அனல் காற்று அடிக்குது. கீழே தெரியுது பார்த்தீங்களா? இதுதானுங்க ஒட்டஞ்சத்திரமுங்க. ஒட்டஞ்சத்திரம் அந்த வீரம் படத்தில் வந்து அஜித் சார் நடிச்சிருப்பாருலங்க. மார்க்கெட்டு எங்கே மாப்பிள்ள? மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலையா? சரி ரைட். எனக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. ரைட்டாக மக்கள் சார் இங்கே வீடு வீடாக தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம்மா, அதான் பஸ் ஸ்டாண்டு. ரைட் அதை பாருங்க. சென்ட்ரல் தாங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. கொண்டாரங்க மலை இருக்குல்லங்க, அது பாருங்க. இங்கிருந்து பாருங்க எப்படி தெரியுது பாருங்க. ஒட்டச்சத்திரத்துலேருந்து அதோ முன்னாடி நல்லா ஹைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் கொண்டாரங்க மலை. ரைட் ஓகே மக்கள், அவ்வளோதான். கிளம்பி தான் ஹில்ஸை பிடிச்சாச்சு. இங்கேருந்து கொடைக்கானலுக்கு மட்டுமே 107 கிலோமீட்டர் போட்டிருக்குது. பாய்ஸ் போலாமா? போலாம் பாய்ஸ். மக்கள் என்னமோ சூரியன் என்னமோ நமக்கு இப்படியே தான் இப்போ பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல அடிக்கும்போது ஒரு 150 டிகிரி அடிக்க மாட்டேருக்குதுங்க ஃபேரன் ஹீட்டு. சாமி, ஈரோடு கூட பரவாயில்லையா இருக்குது. இந்த இடம் ஈரோடு தான் நம்ம ரோட்டில் இருக்குது. ஆனால் இந்த இடம் என்னமோ ரொம்ப ஹாட்டாக இருக்குதுங்க. செக் போஸ்ட் முன்னாடி பாரு, செக் போஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் கிராஸ் பண்ணி உள்ள வந்தாச்சு மக்கள். பாச்சலூர் வழியாக ஏறப்போ நம்ம ஏற ரூட் பாச்சலூர் ரூட் தான். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பாச்சலூர் வழியாக கொடைக்கானல் மலை ஏறணும். ஓகேவா? இங்கே பாருங்க ஆரம்பிச்சிருச்சுங்க கொண்டையூசி வளைவு. எப்படா மேலே ஏறும் இருக்குது மாப்பிள்ளை. டே சத்தியமாக செம்ம ஹாட்டாக இந்த இடம். இங்கே பாருங்க அப்படியே மேலே ஏற வேண்டியதான். மலைக்கு மேலே பாப்பா வெய்ய குறையுமா? இந்த ஏரியா பாருங்க, ஒட்டச்சத்திரம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இந்த மரத்தையெல்லாம் பார்த்தாலே கண்டிப்பாக தண்ணியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுங்க. கீழே பாருங்க எல்லாம் தென்னை மரத்தையா அப்படியே பாரு ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டு இருக்கிற மக்கள் ஹில்ஸில். மக்கள் நல்லா பாருங்க, இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. தண்ணி இல்லாம எப்படி வறண்டு போய் எப்படி இருக்குது பாருங்க. இதே கொடைக்கானல் நம்ம மேலே போகும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. கொடைக்கானல் டவுனுக்கு 107 கிலோமீட்டர் போகணுமாங்க. ஏங்க அங்கே பாருங்க, அப்படியே எங்கள் அப்பா பாச்சூருக்கு 20 கிலோமீட்டர் போட்டுருக்காங்க. இதுதான் மக்கள் செல்லை கருப்பண சுவாமிங்க. இங்கே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பயணம் துவங்குது. சூப்பர். இதே மாதிரி பழனியிலிருந்து வரும்போது ஒரு கருப்பணசாமி கோயில் இருக்கும். இங்கேயும் ஒரு கருப்பணசாமி கோயிலுங்க. மாப்பிள்ளை சாமி விட்டிங்களா? ஓகே வாங்க சாமி விட்டு போகலாம். பயணம் நல்லபடியாக அமையும் நம்மப்பா அப்படின்லாம் வேண்டிக்கங்க. நம்மால் நடு ரோட்லேயே வண்டி நிறுத்துறான். சரி ரைட்டு மக்கள் வாங்க போய் சாமி போடலாம். ஐயனை போய் கும்பிட்டு பக்கத்துணையே அந்த பயணம் அமையும்னு வேண்டிக்கிட்டு சாமி விட்டு கிளம்புவோம். அப்பா கருப்பா செமங்க. எல்லோரும் கும்பிட்டுக்குங்க, நல்லபடியாக அமையோன்னு வேண்டிக்குங்க மக்கள். கருப்பன் கோயிலில் வந்து கருப்பனை கும்பிட்டு பஸ்ஸு நெக்ஸ்ட் பாருங்க மக்கள்ஸ். அங்கே வந்து தண்ணி வந்ததுங்க. வாட்டர் கேன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. மாப்பிள்ளை இங்கேருந்து கொடைக்கானல் 107 கிலோமீட்டர் போட்டிருக்கு கீழே இருந்து. அவ்வளோதான் போகணுமா? இப்போ நம்ம அவ்வளோ ட்ராவல் பண்ணணுமா? என்ன எங்க மலையிலே 107 கிலோமீட்டர் போனால் தான் கொடைக்கானல் ரீச் ஆக முடியுங்கிறாங்க. ட்ராவல் மலையில் மட்டும் 107. தாண்டிக்குடி 50, 10 பண்ணக்காடு 60, பெருமாமலை 10 70, 90 வந்துரு. சரி ஓகே மக்கள் வாங்க போகலாம். இங்கே பாருங்க மக்கள், குட்டி பஸ்ஸு அனுஜ் டைஸ் வாங்குங்க, ஜம்முன்னு இருங்க. ஏங்க அங்கே பாருங்க போகிற வழியில் பாருங்க ஊர் பாருங்க. மலைக்கு மேலே மலைவாசிகள் நல்ல டவரு எல்லா வசதியுமே இருக்குதுங்க. வடக்கு ஊர் இருக்கா? வடகாடு. ஓ இந்த ஊருக்கு பேர் ஆமாங்க. இங்கே பாருங்க வடகாடுங்க.
முதல் ஊர் கொடைக்கானல் பாச்சல் வழி ஏறும்போது நம்ம முதல் ஊர் வந்து வடகாடுங்க. ஆக்சுவலாக இந்த பழனி ரூட்டில் போனால் பெருசாக ஊர் பார்க்க முடியாது தானே, இதில் தான் ஊர்லாமாங்க. சவரிக்காடு பெரும்பள்ளம் இது மட்டும் தான் இருக்கும். அதிகமா ஊர் இருக்காது. அதான் 6 ஊர் தான் இருக்கு. இதில் நிறைய ஊர் இருக்கு. இந்த வழியில நிறைய ஊர், இந்த வழியில் நிறைய ஊர் இருக்காமா மக்கள். நிறைய ஊர் இருக்கு. எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். அதான் லாஸ்ட் வரைக்கும் விவசாயம் பண்ணுவாங்க. சூப்பருங்க, செம்மங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் விவசாய நிலம், மாடி வீடு, ஜம்முன்னு இருக்கிறாங்க பாருங்க மலைக்கு மேலே. சூப்பரப்பு பாருங்க மக்கள். கீழே எவ்வளோ காய்ச்சி கிடந்தது, மேலே பாருங்களேன் நல்லா செழிப்பாக இருக்குதுங்க பச்சை பசலேன்னு. எங்கள் அப்பா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இங்கே பாருங்க எவ்வளோ பஞ்ச சில்னஸாக இருக்குது மாப்பிள்ள. ஏங்க அடுத்து பாருங்க மாப்பிள்ள, இது முட்டைக்கோசா? முட்டைக்கோசு. முட்டைக்கோஸ் செடி பாருங்க எப்படி இருக்குதுண்ணே. சூப்பர். காலிஃப்ளவரு. காலிஃப்ளவர், சாரி காலிஃப்ளவருக்கு முட்டைக்கோஸ் இல்லை, காலிஃப்ளவர் இருக்குது. சரி போமாப்பிள்ள, மக்கள் பார்த்துருப்பாங்க. எங்கே காமிமா மாப்பிள்ள, இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. இப்போ தான் போட்டிருக்காங்க. அதான் பாருங்க மக்கள், இதெல்லாமே காலிஃப்ளவர் செடிங்க. சில்லு இருக்குதுல்ல. சூப்பர். இங்கே பாருங்க கீழே நம்ம நிலக்காட்டில் எப்படின்னு இருக்குமோ எல்லாமே இருக்குதுங்க இங்கே. சூப்பராக இருக்கிறாங்க மக்கள். சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலு. நீங்கள் ஒட்டச்சத்திரத்து வழியாக நீங்கள் கொடை சேர்றீங்க அப்படின்னா இந்த வழியாக வந்து பாருங்கள். இங்கே போகிற வழியில் வந்து இந்த வறட்சி காலத்தில் இந்த வேடை காலத்துலையும் பாருங்கள் தண்ணி இருக்குதுங்க. சத்தியமாக நம்பவே முடியலைங்க. கரெக்டா? எக்ஸைட்மெண்ட் வேறு லெவலு. ஸோ பாருங்க எப்படி இருக்கு, செமவா? எங்கே அங்கேயா? அட ஆமாண்டோ, டியூப் போட்டு விட்டு ஜாலியாக ஒரு வழியா லாரி டியூப் இருக்கு மேலே அந்த மாதிரி போட்டு குளிச்சுட்டு பண்ண இருக்குது. செம்மையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன். வாவ் மக்கள், பங்கமான பிளேஸு. பேக் கேமராவில் காமிக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு விட்டு குளிச்சலாமா இருக்குது. இங்கே பாருங்க, அங்கெல்லாம் பாருங்கள் வான உயர்ந்த மலை. அந்த மலை இருக்கிறதுக்கும் இந்த இடத்துல இப்படி தண்ணி இருக்கிறதுக்கும் இப்படி நல்லா அந்த இப்படி ஒரு பிளைன்ஸ் மாதிரி இந்த இடம் இருக்கிறதுக்கும் அடாடாடாடாடா மக்கள் சொல்லவா வேணும். அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. கௌதமே, கம்மியாக இருக்கா? தண்ணி கம்மியாக இருக்குங்கிறானுங்க கௌதமே. சே, இந்த அளவுக்குலாம் இருக்குமாம்மா? இந்த பாறையா? இங்கே பெரிய பாறை. ஏங்க அங்கே பாருங்க தண்ணி நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. சே, அடாடாடாடாடாடாடா சூப்பராக இருக்குது. வேற லெவலு. அப்படியே வாங்க கையில் தொட்டு பார்ப்போமா? கரெக்டான கூலிங்கி. ரொம்ப சில்லுன்னு இல்லை. ஆக்சுவலாக உள்ளே போனோம் அப்படின்னா சில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம மாப்பிள்ள, குளிச்சுட்டு வந்துடலாமா மாப்பிள்ள? குளியல் போட்டுடலாமா? ப்ரோ வாங்க ப்ரோ, அங்கே 5 மணிக்கு போயிடலாம் மாப்பிள்ள. ஒரு 10 அங்கே மேலே போனோன்னே இதாயிரும், டிராஃபிக் ஆயிரும். 10 நிமிஷம். சரி குளிக்கிறனா குளிக்கணும். ஏன்னா இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுட்டு கசகசன்னு பாட்டு போட்டு. நான் நினச்சி கூட பார்க்கலீங்க இப்படி கொடைக்கானல் போக இப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்னு. சூப்பராக இருக்குது மக்கள்ஸ். ஓகேங்க, ஜம்முன்னு ஜாலியாக ஆனந்தமாக ஒரு குளியில் போட்டேன். உண்மையாக ரொம்ப சந்தோஷங்க. அடித்த வெயிலுக்கு அது மொட்டை மாட்டைக்கு எதுக்கு சும்மா ஒரு குளியில் போட முடியும். சும்மா செமையாக இருக்குதுங்க. வேறு லெவல். அப்படியே வண்டி எடுத்தோம் அப்படின்னா சும்மா ஜிவ்வுன்னு இங்கேருந்து கொடைக்கானல் போய் மீட் பண்ணுறோம். இடையில அங்கங்கே ஏதாச்சும் நல்லா சுவாரஸ்யமான செய்திகள் இருந்தால் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது மக்கள். இதை விட இந்த டைமில் மழை பெஞ்சிட்டு இருந்துன்னு வைங்க, ஸோ வேறு லெவல் இருந்திருக்கும். சூப்பர். இடம் நல்லா குழுக்குள் இருக்குதுங்க. அட்டகாசம். ஓகே மாப்பிள்ள, போயிட்டே இருக்கலாம். இந்த ஆலமரத்தை பாரு எப்படி இருக்குதுன்னு ஸ்லோ பண்ணுவோம்ல.
இங்கே பாருங்க மக்கள், அதோடைய வேர்லாம் பாருங்க. அடி இங்கே அப்பா, இதுவே பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஏமாப்பில ஃபால்ஸ் இருந்து தண்ணி விழுற மாதிரி இருக்குது. போலாம் மாப்பிள்ள. சே செம்மங்க. அந்த பாறை மேலே அந்த விழுதெல்லாம் விழுந்து அது அப்படியே பயங்கரமான ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி இதை உருவாகிருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. அப்பா இங்கிருந்து பாருங்க, அந்த கொண்டரங்கி மலை பாருங்களேன். அதோ அங்கே தெரியுது பாருங்க, கூமாச்சியே தெரியுதுங்களா, அது வந்து கொண்டரங்கி மலை. சரிங்களா, அதையும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம். அப்படியே கொண்டரங்கி மலைக்கு ஆப்போசிட்டில் அங்கே வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு இதாக தெரியுது பாருங்க, கூர்வா இருக்கா, அது வந்து ரங்கமலை. இந்த 2 மலைக்கு சென்ட்ரல் தான் வந்து சுதாவுடைய ஊர். அந்த காத்தாடிலாம் சுற்றிட்டு இருக்குது இல்லைங்க, அந்த ஏரியா சுதாவுடைய ஊர். அங்கேருந்து நம்ம வாரோம். நம்ம ஊர்லேருந்து கிளம்பி சுதாவூர் வந்து அங்கிருந்து பயணத்தை கிளப்பி வந்தா இங்கே பாருங்க, நம்ம குளிச்சோமில்லைங்க, அது ஆமாம் குளிச்சிருந்தா நம்மள அது நம்ம கீழே குளிச்சோமில்லைங்க, அந்த இடம் தான் அது. அங்கிட்டு குளிச்சுட்டு இங்கே பாருங்களேன், இந்த ஏரியாவே பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஃபாரஸ்ட்டுன்னு. பா அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா பயங்கரமாக நிலப்பரப்பு இருக்கும் போல், விவசாயம் எல்லாம் சூப்பருங்க, பங்கமாக இருக்குது. லிஃப்டெல்லாம் இல்லைப்பா, தண்ணியெல்லாம் இல்லை, தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை, வேலையும் பாருங்க. இந்த மக்கள் தான் வீட்டில் இருந்து கொண்டு வந்து வாட்டர் கேனு செமையாக இருக்குல்ல கோழிங்கண்ணா. அடுத்து பாருங்க, இப்போ நம்ம ரீச் ஆகிக்கிற ஊர் தாங்க பாச்சலூர். நான் வந்து கீழேயே பாச்சலூர்னு நினச்சேன். கீழே எல்லாம் பாச்சலூர் இல்லை, கீழேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் வந்து பாச்சலூர் ஊரே ஆரம்பிக்குது. இதுதாங்க பாச்சலூர். இங்கே டவர் கிவர் எல்லா வசதியும் இருக்குது. கொஞ்சம் பெரிய ஊர், நல்லா இருக்கு. அதான் இந்த கொல்லிமலையில் செம்மேடு அப்படிலாம் இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி. மிளகா, இது மிளகா, இது நான் தண்ணின்னு நினச்சேன். இங்கே பாருங்க மிளகா பாருங்க மக்கள்ஸ். ஓகே அவ்வளோ போகலாம்ல, அப்படி இருமாப்பில் வந்துட்டா காமிச்சிட்டு வரேன். இங்கே பாருங்க, மலை கிராமத்துக்கு வந்த உடனே மிளகா பாருங்க எப்படி ரோட்டில் காய போட்டிருக்காங்க பாருங்க. கொடைக்கானல் மிளகு, கொல்லிமலையில் எப்படி மிளகோ அதே மாதிரி பாருங்களேன், செம்மங்க. ஓகே உடச்சி விட்டுருந்தாங்க, நாங்கள் கொஞ்சம் ஆட்டையை போட்டு வாயில் போட்டு மென்னுட்டு போகலாம். சூப்பருங்க. அடுத்து பாருங்கள் மக்கள், ஓம் நமச்சிவாயா சிவன் கோவில் பாச்சலூரில். செம்ம. ஓம் நமச்சிவாயா பங்கம்ங்க. அவ்வளோதான், பாச்சலூர் தாண்டிட்டான். அடுத்த பெரிய ஊர் வந்து கேசிவெட்டி. இங்கிருந்து பாரு கொடைக்கானல் 70 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஐயோ மக்கள், வாட் இஸ் திஸ்? இங்கே 70 கிலோமீட்டருங்க. நல்லா இருக்குதுங்க. அதாவது எப்படின்னா ஒத்தையடி பாதை மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு. அடுத்து பாருங்க, இங்கே ஒரு மரங்க போடுற வழியில் அடேங்க அப்பா. இந்த மரத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட வருங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 வருஷம் பழமை இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஓல்டு. இது என்ன மரம்னு தெரில, ஆனால் இந்த அடி மரம் நல்லா சரியான கிண்ணம் கட்டி பயங்கரமாக இருக்குதுங்க. அந்த பொந்து மட்டும் பாருங்க, நம்ம இந்த பொந்துக்குள்ளே நான் போய் நிற்கலாம். நம்மளை விட ஹைட் இந்த பொந்து ஒரு 12 அடி வருமாட்டு இருக்குது. அடே எங்கள் அப்பா, இதெல்லாம் பாருங்க வெட்டிட்டாங்க. இது வெட்டில அப்படின்னா இன்னும் மரம் பெருசாக இருந்திருக்கும். இந்த பக்கம் அந்த தாவை பூரா இறக்கிட்டாங்க. தெரியுதுங்களா, சரியான பொந்துங்க இது. இங்கே பாருங்க மாடு எப்படி ரன்னிங் ஓடிட்டு இருக்குது பாருங்க. ரொம்ப தூரமே ட்ராவல் பண்ணி வந்துட்டான். வந்தா அப்படின்னா அந்த ஊர் பேர் வந்து கேசிப்பட்டிங்களாமா. இது கொஞ்சம் நல்லா டவுன்கார மாதிரி இருக்குதுங்க. எங்கே முன்னாடியா? ஆஹா ஓகே ஓகே. நம்ம இந்த வழியில் போகிறோம். நம்மளுக்கு இன்னொரு சைடு போனோம் அப்படின்னா பெரிய ஊர். ஆமாங்க பாருங்கள், எல்லா வசதியுமே இருக்க மாட்டேருக்கு. அதான் நம்ம ஆளு எங்கே போய போயிட்டானுங்களாட்டு இருக்குதே. நிற்கிறாங்க பாருங்க. அது எப்படி நம்மளை விட்டு போயிடுவாங்களா? நம்மளே ஓய் மக்கள், நெக்ஸ்ட் இந்த கேசிப்பட்டி பார்த்துருந்தீங்களா, அந்த ஊர்லேருந்து போகிற வழியில் வந்து நம்ம மாப்பிள்ளைகளை பிக்கப் பண்ணிவிட்டு முன்னாடி வெயிட் பண்ணாங்க. அக்காவை டீ போட சொல்லியிருக்கேன். டீ கடைக்கு வந்து டீ கடையில் வந்து டீ சாப்பிட்றோம், வரிக்கு சாப்பிட்றோம். நல்லா இருக்குது. அதுவும் மிட்டாய் என்ன வேணால் சாப்பிட்லாம். ஓகே ரைட்டு, வாங்க நலச்சு சாப்பிடுவோம். ஊட்டி வரைக்கு, கொடைக்கானல் வந்து ஊட்டி வரைக்கும் சாப்பிட்றோம் பாரு. ஏமாப்பில் நார்மல் ஆண்ட்ராய்டு பின் இல்லடா, சார்ஜுக்கு இருக்கா? எதுக்குடா கொண்டு வந்தா? இருக்குடா.
சரி ஓகே மக்கள், சாப்பிட்டு போகிற மீட் பண்ணுறேங்க. இங்கே பாருங்களேன், கலர் சீலை வச்சு இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டேங்க மக்கள். செவையாக இருக்குது மாப்பிள்ள. வாவ் மக்கள், சத்தியமா சூப்பரா இருக்குதுங்க. செம்ம ஒர்த்து, சரியான ரூட் இந்த இடம்லாம். எல்லாம் சூரிய வந்து கதிரே உள்ள வராதாட்டு இருக்குது. அடுத்து பாருங்க மக்கள், இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த ஊர் வந்து குப்பமாப்பட்டிங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊர், இதுக்குள்ள ஒரு ஊரா? ஓ, அதுல ஊரே இருக்குதா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊரை கடந்து போயிட்டே இருக்கிறவங்க. இங்கிருந்து தேனி வத்தலகுண்டுக்கு வந்து திண்டுக்கல் வத்தலகுண்டுக்கு 41 கிலோமீட்டர். அது அங்கே அந்த ஸ்பெஷலாக போகிறோம். ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும். அந்த ஊருக்கு பஸ் வசதி யாருமே கிடையாது. வயசான யாருனாலும் அந்த ஏற்றத்தில் இறக்கத்தில் இங்கே தான் நடந்து வரணும். இங்கேருந்து அங்கே போகணும். சிலிண்டர்லாம் வயசான பாட்டி மகனும் தலையில் சும்மா அடிச்சு தூக்கிட்டு போகும் லோடோட. இங்கிருந்து தான் இந்த ரோட்டில் அதுக்குள்ள மாப்பிள்ளைகள்லாம் வந்து வேலை பண்ணானு கிராம மக்கள் வேலையில் இருந்திருப்பாங்களா, ஃபீல்டு பார்த்துருக்குறாங்க. சிலிண்டர் கேஸ் செக்கப் போடுவாங்கல்லங்க, அந்த வேலை. சபா இந்த மாதிரி நிறைய வில்லேஜ் கடந்து போயிட்டே இருக்கிறவங்க. சரி பார்க்கலாங்க, நானும் எடுத்து எனக்கு போர் அடிக்குது. அப்புறம் மீட் பண்ணுறேன். ஏய் அப்பா, இந்த ரோடு உண்மையாலுமே சொல்கிறேங்க, இந்த வழியில் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை வேணும். அவ்வளோ சீக்கிரம் கொடைக்கானல் ரீச் பண்ண முடியாதுங்க. போய்கிட்டே இருக்குதுங்க. சாத்திரம் இருந்தால் 50 கிலோமீட்டர் போக மாட்டேங்குது. அப்பா ஏகப்பட்ட மூலிகை காற்று சூப்பராக இருக்கும். என் சொந்த ஊரு ஊட்டி கொடைக்கானல். பாருங்க, ரொம்ப தூரம் கழிச்சு இந்த இடத்துல வந்து இதுங்க தாண்டி குடிக்கணும் 10 கிலோமீட்டர், கொடைக்கானலுக்கு 45 கிலோமீட்டர். ஆக்சுவலாக இதான் பன்றிமலை ரூட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எது கூப்பிட்றாருன்னு டிப்ஸு கேட்பாப்ல. லிஃப்டா? நம்மளே 3 பேர் வரோம், 2 பேர் வரோம். எங்கே போய் லிஃப்ட் கொடுக்குறது? சூப்பராக இருக்குது மாப்பிள்ள. பாருங்களேன் மக்கள்ஸ், சத்தியமாக பயங்கரமாக இருக்குதுங்க 2 சைடும். ஓ கீழே வாரு. சே வேற லெவல். அப்பா மகள்ஸ், இப்போ நம்ம கடந்து வந்துடுறீங்களா? சரியான ரூட்டுங்க. இன்னமே கிட்டத்தட்ட வந்து கொடைக்கானல் 40 கிலோமீட்டர் போகணும். 40 கிலோமீட்டர் எவ்வளோ தூரம்னு பாருங்க. ஆக்சுவலாக கீழே ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கொடைக்கானல் வந்துங்க 100 கிலோமீட்டருங்க. இந்த பாச்சூர் ஹில்ஸ் வழியாக போனீங்க அப்படின்னா, இதே நீங்கள் பழனியில் ரூட் இருக்குல்ல, இங்கே பழனி ரூட்டில் கொடைக்கானல் போகலாம். அதில் ஒன்றும் ரொம்ப பக்கம். இன்னொரு ரூட் வந்து பன்றிமலை ரூட் இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்த ரூட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனமே எதுவும் சுத்தமாக அருதியே கிடையாது. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, கீழே நம்மளுக்கு எவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் இதெல்லாம் பாருங்களேன், சும்மா பச்சை பசலேன்னு இருக்குதுங்க. சத்தியமாக நான் எதிர்பார்க்கலைங்க. மேலெல்லாம் ஃபுல்லாக காஞ்சி கிடக்கு, ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ பச்சை பசலேன்னு இருக்குது பாருங்களேன். இந்த காடை எல்லாம் இப்போ நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம போக வேண்டிய 40 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்களேன் மக்கள்ஸ், உண்மையாலுமே சொல்கிறோங்க, சரியான ரூட்டுங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது. அப்படியே இங்கே பாருங்க, நீங்கள் பார்க்காத கொடைக்கானலில் பார்க்கலாம். இந்த ரூட் வழியாக வந்தீங்க அப்படின்னா எப்படி ஜம்முன்னு இருக்குதா. இந்த காட்டை எல்லாம் இப்போ நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம். தெரியுதுங்களா? அப்படியே ஒவ்வொரு மலையாக கடந்து போயிட்டு இருக்கிறவங்க. உள்ளே எண்ணிலடங்கா மரங்கள், ஃபுல்லாக பியூர் ஆக்சிஜன் இங்கே தாங்க கிடைக்கும். என்னமாப்பில் ஆஸ்துமாலாம் இங்கே வந்தால் ஓடி போயிடும். நெக்ஸ்ட்டு மூணாறு போகிறோம். மூணாரா? ஆமாம் ப்ரோ. 2 பேர் வந்துட்டீங்க. 3வது ஆள்
எங்க மூணாவது இருப்பானே ஆக்சுவலா காலங்காத்தால எப்பேற்பட்ட ஊர் வர்ற பட்டி கேட்டு இருந்துட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குதுங்க இந்த இடம். சரி ஓகே பசங்க செல்ஃபி நல்லா ஜிலி ஜில்லுன்னு ஆயிடுச்சு. கிளைமேட் கொஞ்சம் அப்படியே சில்லுன்னு பயங்கர சில்லு இருக்கு ப்ரோ. நல்லா அங்கே இங்கே கம்பேர் பண்ணலாம் ப்ரோ. அதே சூரியன்ல இருந்துட்டு இங்கே வேற காஷ்மீருக்கு வந்த மாதிரி இருக்குது மக்கள்ஸ். அவ்வளோதான் இருக்குது. சரி ஓகே வாங்க பசங்களாம் செல்ஃபி நிற்கிறாங்க. செல்ஃபி போட்டு அப்படியே பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். மக்கள்ஸ் சத்தியமாக என்னால் நம்பவே முடியலைங்க. இப்படித்தான் கீழே அவ்வளோ வெயில் அடிக்குது. இங்கே என்னடானா அவ்வளோ சில்னஸாக இருக்குதுங்க. ரோட்டு பேரில் கோயிலை பார்த்தீங்களா, அம்மன் கோவில் போல் செப்பங்க. அவ்வளோ சில்னஸாக இருக்குது சத்தியமாக சொல்கிறேன். இங்கெல்லாம் சம்மர்னா என்னன்னு கேட்பாங்க. இந்த வெய்ய காலத்தில் இந்த கோடை காலத்தில் எப்படி இருக்குதுன்னா குளிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, மழை காலத்தில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சாமி இங்கே பாருங்க மக்கள், அங்கங்கே இதே மாதிரி தாங்க ஊருங்க, மலைவாழ் மக்கள் ஊர். அடுத்து பாருங்க தாண்டிக்குடி வந்துட்டோமுங்க. இன்னும் கொடைக்கானலுக்கு 40 கிலோமீட்டர் போகணும், 39 கிலோமீட்டர் போகணும். குறையவே மாட்டேங்குதுங்க தூரம், போயிட்டே இருக்குதான இந்த ரூட்டில். இங்கே பாருங்க மக்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது தானுங்க ஏலக்காய் செடி. ஃபுல்லாக ஏலக்காய் தாங்க. இங்கிருந்து இந்த இது பூராமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஏலக்காய் தான். தெரியுதா? ஏலக்காய் காய்க்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பாருங்க, அந்த இடத்துல காய்க்குது பாருங்க. இங்கே பாருங்க மக்கள்ஸ், நான் தோட்டத்துக்கே வந்துட்டுங்க. தெரியுதா? இதுதானுங்க அந்த ஏலக்காய் செடி. சரிங்களா? ஏலக்காய் பாருங்க எங்கே இருக்குது பாருங்களேன், தண்ணி பாஞ்சிருக்க மாட்டிருக்குது. இதை பாருங்க, இப்படி தாங்க இருக்குது ஏலக்காய். காய் பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஏலக்காய் நான் பார்க்குறேன். விலை உயர்ந்த பொருள். பூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், பூ இப்படி காய்ச்சி இதில் பாருங்க காயெல்லாம் எப்படி இருக்குது தெரியுங்களா? இதை பாருங்க, இங்கே காய் இருக்குது, இங்கே காய் இருக்குது, ஃபுல்லாக காய் தானுங்க. தெரியுதா? இது பாருங்க மக்கள், இதுதாங்க ஏலக்காய் காய். ஏலக்காய் வாசம் வருதா? பிஞ்சில் இல்லை இதில் காய வைப்பாங்க. டேய் வருதுடா, இங்கே வரு. உடச்சினா வரும். எப்படி இருக்கு? லைட்டா ரொம்ப வரல, காஞ்சதுன்னு சூப்பராக செமையா இருக்கு. ட்ரையரில் விட்டு தான் காய வைப்பாங்க. என்ன சார் ஏலக்காய் விதை இருக்கு மேலே, இங்கே பாருங்க விதை பாருங்க. ஏலக்காய் விதை இல்லை மாப்பிள்ள, அரிசி. ஏலக்காய் அரிசி பண்ணுங்க. அரிசிமாங்களா? அது தனியாக யூஸ் பண்ணுவாங்களா? வெண்ணம்னா செமையா இருக்குது மாப்பிள்ள. அரிசி எங்கள் வீட்டில் டெய்லி அந்த சொல்கிறேன்ல எஸ்டேட் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்து, எங்கள் வீட்டில் இன்னும் 1 கிலோக்கு மேலே இருக்கு ஏலக்காய் அரிசி. அப்படியா? நல்லா இருக்கு மாப்பிள்ள, இது செம்மையா இருக்குடா, நல்லா இருக்கு. சரி ஓகேங்க போலாமா? ஏலக்காய் தனியாக எடுப்பாங்க, ஏலக்காய் அரிசி தனியாக எடுப்பாங்க. அந்த ஏலக்காய் வாசம் செம்மையா இருக்குது. ஒன்று வாயில் ஓட்டோம்னா செம்ம வாசமாக இருக்குது. மக்கள்ஸ் அவ்வளோதான், இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். இனி வண்டி எடுத்தோம் அப்படின்னா நேர் வந்து அங்கங்கே எடுக்கிறது இல்லைங்க, போயிட்டே இருக்கலாங்க. ஏன்னா இங்கே இருந்துன்னா இன்னும் 38 கிலோமீட்டர் போகணும் தாண்டிக்குடியிலிருந்து. நீ வந்துடுவீடா அப்படின்னு நினைக்கிறானுங்க அவனுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு தாத்தா 2 பேர் இருந்தாங்களா மக்கள்ஸ். அவங்க என்னன்னாங்க அப்படின்னா, இந்த தோட்டத்துக்காரர் வந்து அங்கே தான்ப்பா இருக்கிறாரு, போனீங்க அப்படின்னா இந்த பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறார் அப்படின்னாரா. இப்போ நம்ம அதை கேட்குற நேரம் இல்லையா, சரி ரைட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பி இங்கெல்லாம் வெயில் அதிகம்ப்பா, எல்லாம் வறட்சி, அதனால் ஏலக்காய் சரியாக வேலை சொல்ல அப்படிங்கிறாரு. இந்த ஏரியாவை வெயில் அதிகம் வறட்சிங்கிறாரு. அப்போ காலையில் காமிச்ச நம்ம ஏரியா வந்தானே என்ன சொல்லுவார்? வறட்சிங்கிறாரு. நம்ம வரும்போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா மக்கள், பச்சை பசலேன்னு இருக்கு. இதையே வறட்சிங்கிறாங்கன்னா அப்போது எங்கள் ஏரியா வந்து காலையில் காமிச்சிடலங்க, அந்த வர பொட்டிக்கடை அதெல்லாம் வந்தாங்கன்னா அவ்வளோதான். தெரியல, பாலத்துக்கு முன்னாடி பாலத்துக்கு பின்னாடி காமிச்சோம்ல. சரி வாங்க போகலாம், வாங்க எடுமாப்ல. ஏங்க அடுத்து பாருங்க, போகிற வழியில் சரியான வியூ பாயிண்ட்டுங்க. ஹரி இது என்னது? மஞ்சளாறு டேமா? இங்கே பாருங்க கீழே இருக்கிற அந்த டேம் இருக்குது இல்லைங்க, இது வந்து வத்தலகுண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஞ்சளாறு டேமாமாங்க. எம்மா பெரிய இருக்கிற டேம் சின்னதாக தெரியுது பாருங்க. என்னது தேவதானப்பட்டியா? தேவதானப்பட்டியில் இருக்குதுங்களாம்மா. ப்ரோ எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? பிளைன் பாரு எப்படி தெரியுது, ஜம்முன பிளைன். செம்மையா இருக்குதுங்க, தெரியுதுங்களா? அந்த பிளைன்ஸ் பாருங்க, இங்க இருந்து எவ்வளவு தூரத்துக்கு பிளைன்ஸ், அதுக்கு அந்த பக்கம் தான் ஹில்ஸ் ஆரம்பிக்குது பாருங்க. செம வக்கல்ஸ். தெரியல மக்கள்ஸ் அடுத்து பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஊருக்கு பேர் வந்து பண்ணக்காடுங்களாமா. இங்கிட்டே ஒரு முருகன் கோயில் இருக்குது பாருங்க, ஜூம் பண்ணுறேன் பாருங்களேன்.
அங்கே தெரியுது பார்த்தீங்களா, மலேசியா முருகன் மாதிரி தெரியுது பாருங்க. நான் நல்லா ஜூம் பண்ணுறேன் பாருங்க, செம்மையாக இருக்குது மாப்பிள்ள, சூப்பராக தெரியுதுடா முருகன், பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க மக்கள்ஸ், இந்த இடத்துல அந்த மிஸ்ட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கும் அந்த ஊர் இருக்கிறதுக்கும் இங்கே ஃபுல்லாக அந்த தேக்கு மரம், ஃபுல்லாக அந்த மிளகு மரம், அதுபோக வந்து இந்த மிளகு கொடி பறந்த மரம், அதுபோக இயற்கையான மரம், அந்த பக்கம் சன்செட் ஆகிறதுக்கும் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. சரி வாங்க போகலாம், கொஞ்சம் நேரத்தில் இட்டு கட்டிடும். அப்பா கார் நிற்கிதுல்ல, ஆமாம், அது வந்து மேலே ஓ இதில் மேலே சரியான இதில் இருக்குது. மேலே இதோ பாருங்க, இதுதாங்க பண்ணக்காடு முருகன் கோயில் போகிற ரூட்டுங்க. சுப்பிரமணிய சுவாமிங்க, சே எப்படி போகுது பாருங்களேன் கீழிருந்து, செம்மங்க. போலாமாப்புல, உண்மையுமே சூப்பரான கோவில். கொடைக்கானலில் இப்படி ஒரு கோவில் இருக்கிறது இது 2 வழி, ரொம்ப அதிசயம். இங்கே ஒரு வழி போகுது, இது பழைய ரூட்டாட்டு இருக்குது, பழைய படிக்கட்டு மாப்பிள்ள. வீட்டுலேயே போகும். இது போய் அதில் தாண்டி அதான் சூப்பர். அவ்வளோதாங்க, இருட்டு கட்டிருச்சு, மணிக்கரை வந்தாச்சு. கொடைக்கானலுக்கு ஒரு 25 கிலோமீட்டர் போவோட. அப்பா அடுத்து பாருங்க, இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து மயிலாடும் பாறைன்னு சொல்லிட்டு ஒரு இடங்க, பயங்கரமான ஒரு ஸ்பாட்டு. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரிங்க அதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கொடைக்கானல் பக்கமாக ஒரு 20 கிலோமீட்டர் தான் கொடைக்கானலுக்கு. நம்ம ரூமுக்கு பூம்பாறைக்கு 40 கிலோமீட்டர் போகணும். வழியே தீர மாட்டேங்குதுங்க, தூரமே குறைய மாட்டேங்குதுங்க, வர 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 பொந்துக்கிட்டே இருக்குது. நான் நினச்சேங்க, உண்மையில் என்ன நினச்சேன், சரி நான் பழனி ரூட்டில் கொடைக்கானல் போகிறோம்ல அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் கொடைக்கானல் போயிடலாம்னு நினச்சேன். சத்தியமாக இப்போலாம் தெரிஞ்சுன்னு அவ்வளோ நேரம் லேட் பண்ணியிருக்க மாட்டேன், நேரமே வந்திருப்பேன். தாண்டிக்குடி வந்தோம்ல, ஆமாம், அதுல வந்து அதிகமா எல்லாம் போக்குவரத்து கிடையாது, நம்ம போன வியூ பாயிண்ட். ஆனா இது வந்து வத்தலகுண்டு டு கொடைக்கானல் மெயின் ரோடு வியூ பாயிண்ட், அதனால இதுல போட்டோ எடுக்கலாம் எல்லாம் பயங்கரம். மயிலாடும் பாறை இந்த இடத்துக்கு பேர். மக்கள் அடுத்து பாருங்க, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சுங்க டவுனு. இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழனியிலிருந்து வந்தோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஆகும் தெரியுங்களா, அந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் வந்து பெருமாள் மலைங்க. சரிங்களா, பெருமாள் மலை தாண்டி வந்துட்டோம். இங்கிட்டு ஒரு 12 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க மெயின் கொடைக்கானலுக்கு. அங்கிட்டு போயிட்டு அங்கிருந்து நம்ம பூம்பாறை, அதை சொல்லிட்டு இருக்கிறேன். வாங்க மக்கள்ஸ் போகலாம். சரியான கூட்டங்க பாருங்க, வண்டியெல்லாம் வந்த வண்ணமாகவே தான் இருக்குது. அதே மாதிரி குளிர ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்க போல, வாய்ஸ்லாம் மாறிடுச்சு, பூக்கெல்லாம் அடைச்சிக்கிச்சு. பா இங்கேயே எப்படின்னா நான் நினைக்கிறேன், டே இங்கேயே எப்படின்னா அங்கே தான் யோசிக்கிறேன். ஜஸ்ட் பிகினிங்கா மக்கள், செம்ம குளிர். மலைகளின் இளவரசி கொடைக்கானல் அன்புடன் வரவேற்கிறது. இதாவதுங்க, இங்கே பாருங்க, இவங்கெல்லாம் என்ன ஸ்டாஃப் ஆமாப்ல, ஸ்டாஃப் ஆவாங்களா? இதா பாருங்க மக்கள், டோல்கேட்டுங்க. கொடுங்க மாப்பிள்ள, நம்மளுக்கெல்லாம் விஐபி மாப்பிள்ள, நம்மளெல்லாம் நிப்பாட்டக்கூடாது. வெளி நீர்வீழ்ச்சி, சில்வர் ஃபால்ஸ் மக்கள், சில்வர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி. தண்ணி வருது மாப்பிள்ள, லைட்டாக இருக்கும் மாப்பிள்ள, தண்ணி பயங்கரமாக இருந்துச்சு. நிறுத்தலாமா? நிறுத்துங்க. அங்கே பார்த்தா நிறுத்திட்டு வரோங்க. ஃபைனலி சில்வர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சுங்க கொடைக்கானலில். அப்பா இங்கிட்ட இருந்து பூம்பாறைக்கு 20 கிலோமீட்டர் போகணுமே, அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. போய்க்கலாம், தப்பு இல்லை. பாருங்க எப்படி வந்துட்டு இருக்கு, தண்ணி ரொம்ப குறைவுங்க. கோடைக்காலம் அப்படிங்கிறனால தண்ணி ரொம்ப குறைவு தான். பாருங்களா, தெரியுதா? பேக்காமல காமிக்கிட்டா எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க, ரொம்ப குறைவு தான். சரி ஓகே மக்கள்ஸ், இது எல்லாருமே இந்த இடத்த மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க போகலாம். மக்கள்ஸ் ஒரு பெரிய சம்பவம்ங்க, எவ்வளோ சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருந்தோம். நம்மளால் மட்டும்தான் எந்த நிலைமையிலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. மாப்பிள்ள அந்த சம்பவத்தை காட்டுங்க மாப்பிள்ள. இந்த அளவுக்கு மக்கள்ஸ், ஏதாவது இப்படி ஒரு போனை எங்க பார்த்ததுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஹரியோட போன் தான். ஹரி கொஞ்சம் செழிப்பா இருப்பீங்களா இருக்குது? செழிப்பால ஒன்றும் இல்லை. ஆமா இது வந்து நீங்க நினைச்சுக்காதீங்க 2025 டிஸ்பிளே அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க மக்கள்ஸ். இதுதான் ஹரியோடைய போனு. இப்போ ஆன சம்பவம் இது எப்படியாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் ரூமில் போய் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க. இப்போ நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பெட்ரோல் பங்கில் வந்து கொடைக்கானலுக்கு முன்னாடி பெட்ரோல் அடிச்சிட்டோம். 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு நம்ம வந்து 10 இல்லைங்க, ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு. ரைட்டுக்குன்னு சொல்லிட்டு இப்போ 200 ரூபாய்க்கு அடிச்சுட்டு போகலாம் வாங்க. அங்கே போயிட்டு மீட் பண்ணுறேங்க. இதுக்கு மேலே வ்ளாக் பண்ண முடியாதுங்க. இப்போ பூம்பாறை போயிட்டு ரூமுக்கு போயிட்டு மீட் பண்ணுறேங்க.
இப்போ நம்ம கடந்து போயிட்டுருக்கிறது கொடைக்கானல் லேக்குங்க. இங்கிட்டிருந்து கரெக்டாக கொடைக்கானல் பூம்பாறைக்கு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே கிளம்பலாம். இந்த கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை போகிற ரூட் வந்து ரொம்பவே ஆபத்தான ரூட்டு. இருட்டுக்கால பகல் டைமில் ரொம்ப அழகான ரூட்டு, இருட்டுக்கால ஆனால் ஆபத்தான ரூட்டு. ஏன்னா எந்த ஒரு வண்டி வாகனமே வராது. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ் இதே மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பயமாக இருக்குது இருட்டுக்கால வண்டி ஓட்டுறதுக்கு. அன்பிட்டியா மக்கள் கையெல்லாம் விரைச்சி போச்சுங்க மக்கள். இந்த இன்ஜின் இருக்குல்ல இங்கே பாருங்க, இன்ஜினை தொட்டிட்டு இருக்கிறங்க. நம்ம இன்ஜினை தொட முடியுமா? எது என்ன ஹீட்டு தெரியுங்களா? அப்படியே இன்ஜினை போட்டு முறுக்கு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இன்ஜின் மேலே கையை வச்சு எடுத்துட்டு இருக்கிறேன் ஹீட் பண்ணுறதுக்காக. அப்போ கூட கை ஹீட்டாக பாருங்க. நம்ம பாருங்களேன் அப்போ எந்த அளவுக்கு கூலிங் இருக்குன்னு வச்சு பாருங்க. முடியல. வாங்க மக்கள், சூப்பு போயிட்டு மீட் பண்ணுறேன். சரி ஓகே மக்கள், ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து 50 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு வீடியோ. இந்த கொடைக்கானல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸாக போகலாம், தொடர்ந்து போட்டு இதை வந்து இடையில வேறு எந்த வீடியோ உள்ள மிக்ஸ் பண்ணாமல் தொடர்ந்து இந்த கொடைக்கானல் சீரீஸை போட்டு முடிச்சிடலாம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹரி செல்லுக்கு என்னாச்சு, அப்புறம் நாங்கள் போன அந்த எவர்கிரீன் மேடோஸ் அந்த இது எப்படி இருக்குது, அங்கே என்ன மாதிரி கவனிப்பு இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறைகள் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் பார்க்கலாம். பூம்பாறை ஆக்சுவலாக பழனி முருகன் கோயிலை விட பழமையான முருகன் கோயில் சொல்லப்படக்கூடிய பூம்பாறை முருகன் கோவில் அது இந்த வீடியோவில் வருது. அப்புறம் இதெல்லாம் பூம்பாறையில் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிட்டு கொடைக்கானல் நடந்த காட்டுத்தீ, அப்புறம் இதெல்லாம் முடிச்சு அப்புறம் கொடைக்கானல் ஆஸ் யூசுவல் எல்லோரும் போகிற அந்த குணா கேவு, அதுக்கப்புறம் அந்த ராக்கு மவுண்டன் இருக்குமல்ல அது, ராக் பில்லரு, அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து அப்படியே வரும். ஸ்டே கனெக்ட், கண்டினியூட்டியாக வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த கொடைக்கானல் விலாகிலே சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் வருவது உங்கள் கேசவன். பாய் மக்கள்ஸ்.